காலையில் தான் வந்தாங்க. மதியம் முடிவு செய்யப்பட்டது, மாலை அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு விரைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 20 நாட்கள் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வாக்கு போடுவது. எந்த பத்திரிகையும் ஊடகமும் விவாத மேடை வைக்கவே இல்லை. எங்களுடைய கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் மக்கள் வராத திமுகவை அகற்றப்பட வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டுகின்றோம். எங்களுடைய உணர்வு பூர்வமாக எங்களுடைய கூட்டணி அமைக்கப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அவர் வந்து அதே விட மாட்டேங்கிறீங்களா? எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. கேக்குறீங்களா? காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாங்க, விசா கொண்டாங்க. அவர்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. விசா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களாம் ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கிற கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இழுபறிக்கு இடையில தானே கூட்டணி நடந்துருக்கு திமுகவில். கம்யூனிஸ்டுக்கு விடுதலை கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதியாகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கூட்டணி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்வது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் தவறானது. எங்களுக்குள்ள பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிறது வாங்க வேண்டாம். ஏங்க இது என்ன அறிவிச்சுமே இல்லையா? அறிவிச்சிருக்கவே இல்லையா? ஏங்க ஒரு கட்சினா அவ டிஸ்கஸ் ஆகும். திருமதி கனிமொழி போனாங்களே டெல்லிக்கு, எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எதற்காக போய் பார்த்தாங்க? பார்த்த பிறகு நடந்துதான் முடியலையே. ஒரு கட்சினா கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஆலோசனை செய்வது இயல்பு. ஆனா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சிகள் எப்படி இழுபறி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். நான் டெல்லிக்கு போனது ராஜ்யசபால